இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் தாறுமாறுங்க. அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஓப்பனிங்ல ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து அந்த சாங் வந்துடுது. சிக்து சாங்ஸ் வந்தது. சிக்தா சிக்தா சாங் வந்தது. அந்த சாங்ல பார்த்தீங்கன்னா மனுஷன் ஆடி இருக்காரு பாருங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலத்துக்கு இந்த பக்கம் வைக்கிறதே இந்த 24 வயசுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதையும் ஃபாஸ்ட்டாக வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபைட் சீனா ஓகே டூப் போட்டு பண்ணிக்கலாம். டான்ஸ்ல எல்லாம் டூப் போட முடியுமா? ரொம்ப கஷ்டம். எந்திரன் மாதிரி வந்து ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி வந்தா டூப் பண்ணிடலாம். இதில் அவர் தான் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் 90% வந்து அவர் தான் பண்ணி ஆகணும். மனுஷன் காலை தூக்கிட்டு சுற்றி 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 சூப்பராக ஆடி இருக்காப்புல. அதுக்கு தோதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் உண்மையிலே பட்டை கிளம்பிச்சு. அப்பாடா ஒரு வேளை நம்ம ரஜினி சார் படத்துக்கே வந்துட்டோம்டா. அது தவிர லோகேஷ் கனகராஜ் வேற இருக்காப்புல. படத்தை கொண்டு போயிடுவாங்க பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சத்யராஜ் சார் எப்போ இறந்தாரோ அப்பயே வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. என்ன ரீசன் கேட்டா திடீர்னு ஒரு கால் டவுன் ஆயிடுச்சு அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படி கேட்டோம்னா யார் கொண்டா யார் கொண்டா கதை தெரிஞ்சு போச்சு இல்லையா? நானே கண்டுபிடிக்கிறேன்னு அவர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக் ஆயிரும் தான் நினைக்கிறேன்.